பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் நீங்கள் கேட்ட செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அநேக தொலைபேசியின் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த டிவி ஊழியத்திற்காக நீங்கள் தாங்கிறதற்காக ஒரு சிலர் வாக்கு கொடுக்குறீங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். அந்த நாளிலும் கூட இந்த செய்தியை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த வேளையில் அதற்கு ஆதாரமாக அதே வசனத்தில் நாம் வாசி கேட்கலாம். 122 சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். கடந்த வாரத்தில் சமாதானம் எப்படி அலங்கத்திற்குள்ளே வருகிறது, எப்படி ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே சமாதானம் வருகிறது, இருதயத்துக்குள்ளே வருகிற சமாதானம் எப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளே அந்த சமாதானம் வருகிறது என்பதை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அதை தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் சுகம் உண்டாக வேண்டும். இந்த சுகத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி அவளோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, அதோடு யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நீர் நன்மை செய்றீங்கப்பா. இந்த வேளையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. உங்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளும் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி எல்லாவற்றையும் தேவன் நிர்மலமாக்கி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். கடந்த வாரத்திலே சமாதானம் ஒரு மனிதனுடைய அலங்கத்திற்குள்ளே சொன்னா இருதயத்திற்குள்ளே, அதற்கு பிறகு குடும்பத்திற்குள்ளே சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த சமாதானம் இருக்கும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? சமாதானம். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். அரண்மனை என்றால் ஒரு மனிதனுடைய சரீரம். சரீரத்துக்கு என்ன தேவை தெரியுமா? சுகம், ஆரோக்கியம். ஆரோக்கியம் வேண்டும், சுகம் வேணும், ஆரோக்கியம். சுகத்தை ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போதே நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அவர்கள் சொன்ன போதே மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படி என்கிற வார்த்தை சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துல யார் இருக்கிறது? அங்கே ஆண்டவரை நம்ம தரிசிக்க போகிறோம், அது பிரசன்னத்தை உணரப் போகிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம், சபையோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுதானே சந்தோஷம், அதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும், அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம்.
வாருங்கள். ஆலயத்தில் என்ன கிடைக்கிறது? அதே 122 சங்கீதம் 9 வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை உண்டாக. ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை உண்டாகும். என்ன நன்மை அப்படின்னா அதுலதான் சுகம் உண்டாகுது. சரீரத்திலையும் சுகம், ஆத்மாவிலையும் சுகம். சரீரத்தில் சுகம். ஒருவேளை சுகம் இல்லாம பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம். என்னால் ஆலயத்துக்கு கூட போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:45 இருந்து நாங்கள் நேரலையில் இன்றைக்கு யூடியூப் மூலமாக ஆராதனை நாங்கள் வெளியிடுறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:15 இருந்து அநேகர் அதை பார்க்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஆராதனையை பார்க்கும்போது எங்களுக்கு ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறது போல இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையில் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க திடீர்னு அங்கே வெளிநாட்டுக்கு போவாங்க, 2 மாதம் அங்கே இருப்பாங்க, இந்தியாவுக்கு போவாங்க, திருப்பி வெளிநாட்டு போவாங்க. அவங்களுக்கு ஆலயத்தை எங்கேயுமே போகிறதுக்கு அங்கே ஆலயம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாதான். ஆனால் நம்முடைய ஆன்லைன் அந்த நேரலை நம்ம யூடியூப்பில் அவங்க சொல்கிறாங்க, உண்மையில் அந்த ஆராதனையினுடைய காரியங்கள் உங்கள் ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறது போல் எங்களுக்கு இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் கூட ஒரு வேளை நீங்கள் எங்கேயுமே ஆராதனைக்கு போக முடியல, ஆராதனைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஎம்டி அப்படி நீங்கள் போடலாம். இல்லைன்னா சாம்சன் காமராஜ் அப்படி சொல்லி யூடியூப்பில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய ஆராதனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:15 நீங்கள் 9:15 11:45 வரைக்கும் எங்களுடைய நேரலை அந்த யூடியூப் சேனலை பார்க்கலாம். பார்த்து இதோட நாமத்தை மேம்படுத்துங்க. பாருங்க, இந்த ஆலயத்திற்கு போகிற நான் இப்போ சொல்கிற காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆலயத்துக்கு போகாதவங்க ஆலயத்தை கட் பண்ணிட்டு பார்க்கக்கூடாது. ஆலயத்தை கட் பண்ணிட்டு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சா அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். யூடியூப்பில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். என் பேர் நீங்கள் டைப் பண்ண ஒரு சாம்சன் காமராஜ் டைப் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் பார்க்கலாம் நேரலை. ஆனால் ஆராதனைக்கு போக முடியாமல், ஆராதனைக்கு போக முடியாதவங்க பார்க்கலாம். சரி, ஆராதனைக்கு போனால் இவ்வளோ செலவாகுது, அதை விட நம்ம வீட்டிலே பார்க்கலாம் அப்படின்னு யாரும் ஆராதனை விட்டுறக்கூடாது. ஆராதனைக்கு போய் ஆராதிக்கிறது ஆராதனை தான். சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போனால் கூட பைபிளை தூக்கிட்டு போகிற கூட யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா பைபிள் தான் என்கிட்ட இருக்குதா, எது இதில் எல்லாம் இருக்குதான், பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு வாங்கலாம், இதில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லைங்க, பைபிளை கொண்டு போய் பைபிளை விரிச்சு பைபிளை படித்து நீங்கள் ஆராதிக்கணும். அங்கே போய் பிரசங்கத்துக்கு சொன்னால் பைபிள் எடுத்துக்கணும். இது எனக்கு ரொம்ப, இதெல்லாம் சும்மா வேற வழி இல்லை. எங்கேயோ நீங்கள் பிரயாணத்தில் போறீங்க, பைபிள் கொண்டு போக முடியல, பைபிள் கொண்டு போக முடியும், அதுக்காக நீங்கள் இதில் இருக்க பைபிளை வாசிக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது நீங்கள் சோம்பலாக பைபிளை தூக்கிட்டு போகாம இந்த செல்போன் தான் இருக்கேன்னு சொல்லி போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பைபிளுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். ஆனால் இந்த செல்போனுக்கு பேர் பரிசுத்த செல்போன் சொல்ல முடியாது. இது எல்லா சுத்தமும் இருக்கு, அதுலலாம் ஒன்று பைபிள் இருக்கு. ஆனா இது அப்படி இல்லை, இது பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமத்தை நம்ம தூக்கிட்டு போன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இதை பார்த்தா தான் பேய் நடுங்கும், இதை பார்த்தா தான் பிசாசு நடுங்குது, இதை பார்த்தா நீங்க நான் பார்த்து நடுங்கணும். அதனால இந்த செல்போன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதோட போயிடக்கூடாது. பைபிளை தூக்கிட்டு போங்க. ஆலயத்தை போகும்போது பைபிளை தூக்கிட்டு போங்க. அது தூக்கிட்டு போனாலே ஒரு ஆசீர்வாதங்க. பைபிளை தூக்கிட்டு போனாலே ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இதுக்கு பேர் தான் பரிசுத்த வேதாகமம். வேற எதுக்கும் பரிசுத்த வேதாகம்னு சொல்லி இல்லை, இதுதான் பரிசுத்த வேதாகமம். தெரியுமா? முன்னாலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இந்த பைபிள் தான் வச்சிருப்பாங்க. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு பைபிள் வச்சிருப்பாங்க. இப்போ பைபிள் எடுத்து சட்ட புஸ்தகத்தை வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? சொல்றதே பொய் தான் சொல்ல போறாங்க. அதுக்கு போய் இந்த பைபிளை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பைபிளை வச்சுட்டு சட்ட புஸ்தகத்தை மாத்திட்டாங்க. அதனால போகும்போது எதை கொண்டு போகணும்? பரிசுத்த வேதாகமத்தோடு கொண்டு நீங்க ஆலயத்துக்கு போகணும். அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். சில பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு மாச்சப்பட்டு போய் பைபிள் என்ன, நான் ஆலயத்துக்கு போறேன், நீங்க பைபிளை தூக்கிட்டு வாங்க. உங்க பைபிளை நீங்க சுமங்கல, உங்களுக்காக சிலுவை சுமந்தார்ல, உங்களுக்காக ஏசப்பா சிலுவை சுமந்தாரு.
அப்ப அவருக்கு அந்த பைபிளை தூக்கிட்டு போகலாம்ல. பைபிளை தூக்கிட்டு போய் நீங்க ஆராதிக்கணும். சில பைபிள் வச்சிருப்பாங்க, கொண்டு போயிட்டு எப்படி கொண்டு வைக்கிறாங்க அப்படியே வைப்பாங்க, அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. அப்படின்னா பைபிளை தரங்க. இது போறீங்களா? தரங்க. நான் படிக்கலையே, படிச்சாலும் படிக்காத பாரு, சும்மா திறந்து பாருங்க. நிறைய பேர் நான் படிக்கல, கொண்டு போவாங்க, அப்படியே கொண்டு போவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. பாருங்க, இந்த வேதாகமம் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். அதுக்குதான் எங்கள் ஆலயத்தில் பாருங்க, உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் சொன்னேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உங்களுக்கு நன்மை, ஆலயத்துக்கு போறதுனால நன்மை உண்டாகுது. நன்மை சில நேரத்தில் பாருங்க, மற்ற நேரம்லாம் இருப்பாங்க, அந்த ஆலயத்துக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்பதான் ஆலயத்துக்கு போனாலே லேட்டு. ஃப்ளைட்டுக்கு போனா இந்தியாவுக்குள்ள எங்கேயா போனா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே ஏர்போர்ட்ல போய் உட்காரணும். வெளிநாட்டுக்கு போனா 3 மணி நேரத்துக்கு முன்னாலே போய் உட்காரணும். ஆலயத்துக்கு போனா ஆலயம் ஆரம்பிச்ச பிறகு இவங்க போய் நிற்பாங்க. திருநெல்வேலி எங்க ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் 3 பெல் அடிக்கும். முதல் பெல் அடிச்சவன ஆலயத்துக்கு ரெடி ஆயிரணும். 2வது பெல் அடிக்கக்குள்ள எல்லாம் உள்ள வந்து அடிச்சவன் உள்ள வந்துடணும் எல்லாரும். 3வது பெல் அடிக்கும் உள்ள இருக்கணும் எல்லாரும். 3வது பெல் அடிச்ச பிறகு 1 2 வந்தா வரும்போதே தலையை குனிஞ்சு தான் வருவாங்க. அவங்களுக்கு செய்யும் 3வது பெல் அடிச்சிட்டேன்னு சொல்லி. ஆவிக்குரிய சபையில பெல்லாம் அடிக்கிறது இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, மெல்ல போறது. அப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு முதல்ல போங்க. அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆலயத்துல முதல்ல போய் ஆராதிப்பது ஒரு ஆசீர்வாதம். அங்க போய் பைபிள் எடுத்து வாசிப்பதுல ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்துல போய் பாடுறதுல ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்துல ஒழுங்கா பிரசங்கம் கேட்கறதுல ஒரு ஆசீர்வாதம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஆலயத்துக்கு போகணுமே வரமோன்னு சொன்னா அதுல சந்தோஷம் இருக்காது. ஏன்னா எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன், நன்மை உண்டாக தேடுவேன். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயத்துமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க, உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஆலயத்துக்கு வந்து போனாலே ஒரு திருப்தி தான். ஆலயத்துக்கு வந்து போனா ஒரு திருப்தி சொல்றவங்க, ஏதோ நான் போறேங்க, கடமைக்கு போறேன், கடமைக்கு போகாதங்க. நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு திருப்தி உண்டாகணும். பலவீனத்தோடு போறீங்களா, திரும்பி வரும்போது சுகத்தோடு வரணும். நிச்சயமாய் ஆலயத்திலே தேவன் இருக்கிறார், அவர் உங்களை சுகமாக்குவா சொன்னார். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டா, உங்களை எதிர்க்க தெரிந்து கொண்டா. அவருடைய ஆலயத்திலே பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டா. ஆலயத்திற்கு நம்ம போவோம் சொல்லும் போதே சந்தோஷம். 2 ஆசீர்வாதத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். சுகம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம், நமக்கு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். யார் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்றார்? உங்களை எங்க? அவருடைய ஆலயத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவானா இருக்கும்போது உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். நல்ல ஆராதிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உண்மையில உங்க ஆத்மா அவ்வளவு திருப்தியா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால ஆலயம் மிக முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு போகாம நாம் இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வசனம், 20ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. பாருங்க, நீர் செலுத்தும், அங்க போய் தேவனுக்கு என்று காணிக்க போடுறீங்கல்ல, காணிக்க போடுறீங்க. அதோடு கூட நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஒன்றி நீங்க செலுத்துற காணிக்கைகள் யாருக்கு செலுத்துறீங்க? பாஸ்துக்கு நான் கொடுக்கிறேன், ஆலயத்தை கொடுக்கிறேன்ல, நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். தேவன் அங்கீகரிக்க வேண்டும். சில நேரங்கள்ல சில இடத்துல
நான் ஊழியத்துக்கு போனா கூட சில இடங்கள்ல ஆண்டவர் காணிக்கை வாங்காத அப்படிம்பாரு. ஏன்? அவங்க செலுத்துற காணிக்கை அது தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கையா இருக்க வேண்டும். தேவன் அங்கீகரிக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய ஆலய வேலை நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தேவை ஒரு 3000 ரூபாய் அன்றைக்கு தேவை. அப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்ல எங்களுடைய சபை மூப்பர் பிரதர் பேதுரு அவர் இருந்தாங்க, இப்ப இறந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து, ஐயா நம்ம ஒரு வீட்டுக்கு ஜோமோன போனவங்களை வந்தா கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திற்கு ஜோமனை போன உடனே அந்த சிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி அடிக்கடி பேதர் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 3000 ரூபாய். ஏன்னா மறுநாள் எங்களுக்கு சென்ட்ரிங் போடுறாங்க, கண்டிப்பாக 3000 ரூபா எனக்கு தேவை. கரெக்டாக 3000 ரூபா கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க 3000 ரூபா இருக்குயா, உங்கள் ஊழியத்துக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த காணிக்கை வாங்க போகிறேன், ஆண்டவர் வாங்காதன்ட்டார். எனக்கே ஒரு மாதிரி வாங்காதன்ட்டார். சிஸ்டர் பிரைஸ்ல சிஸ்டர், சாரி சிஸ்டர், என் தப்பா நினச்சிக்கிடாதுங்க, என்னென்ன அந்த காணிக்கை நீங்கள் வச்சுக்கிடுங்க சிஸ்டர். பர்ஸு இதில் எவ்வளோ இருக்கு தெரியுமா? தெரியும் சிஸ்டர், ஆனால் எனக்கு வாங்குறதுக்கு எனக்கு அந்த அளவு. உடனே பயங்கர கோவம். உங்களுக்கு கோபத்தில் நானும் பேதரும் உட்காந்துருக்குறோம். எங்களை கூட ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நேர உள்ளே போயிட்டாங்க. நாங்களும் உட்காந்து பார்க்குறோம், அவங்க வரவே இல்லை. சொன்ன பிரதர், ஏன்னா அவங்க வர்ற மாதிரில, வாங்க நம்ம போகலான்ட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு 6 மாதம் கழிச்சு திருப்பி அந்த வீட்டுக்கு ஆவியான போக சொல்கிறாரு. என்ன ஆண்டவர், ஏற்கனவே அன்னைக்கு போயிருக்கும் போதே அந்த அம்மா அவ்வளோ இது பண்ணாங்க, இப்போ என்ன போக சொல்கிறீங்களே? இல்லை நீ போ அப்படின்னாரு. நான் போகிறேன். 6 மாதம் கழிச்சு அதே மாதிரி பிரதரை கூட்டிகிட்டு போகிறேன். உடனே அந்த சிஸ்டரை பார்த்துட்டு, ஐயா வாங்கய்யா, அப்போ ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, ஐயா வாங்கய்யா, ஐயோ நீங்க எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டாங்க, எல்லாமே சேஞ்ச். என்ன சிஸ்டர், என்ன ஆச்சு திடீர்னு? என்ன ரொம்ப அப்போ நான் பார்க்கும்போது ஒரு மதா இருந்தாங்க, இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்ன, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்ன, அன்னைக்கு நீங்க காணிக்கை வாங்காம போயிட்டீங்கல்ல? ஆமா. நான் உடனே உள்ள போயிட்டு பயங்கரமான திட்டினேன். அவருக்கு நிறைய பணம் இருக்கு போல, அதான் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்படி எப்படி சொல்லிட்டு என்னால் என்ன சொல்லமோ எல்லாம் சொல்லிட்டேன். சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அவங்களுக்கு நான் காணி கொடுத்தேன், இவங்களுக்கு காணி கொடுத்தேன், இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிக்கிட்டாங்க, எல்லாரும் வாங்கிட்டாங்க, எனக்கு இருக்கிறத நான் பணம் கொடுக்குறேன், வாங்கிட்டாங்க, இவர் மட்டும் வாங்காமல் போயிட்டாரு, இவருக்கு என்ன அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, எல்லாரும் கொடுத்தியாமா, என் கணக்கில் என்ன வந்து சேரலையே, நான் தான் சாம்சன் காமராஜ்கிட்ட உன் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். நீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்னன்னு சொல்லி கேட்டா, அவங்க பண்ணுற பிஸ்னஸ், அவங்க செய்கிற வேலை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே ஆவியான திட்டவட்டமாக அவங்கள வழி நடத்தினாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற பிஸ்னஸே மாற்றிட்டு, வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை அவங்க மாற்றிட்டு அவங்க அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க ஆரம்பித்தாங்க. அது மாத்திரமில்ல, ஊழியத்திலே அதிகமாக போக ஆரம்பித்தாங்க. ஊழியம் வேலை செய்துட்டு ஊழியம் செய்கிற மாதிரி, அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஊழியம் செய்கிற மாதிரி மாறிட்டாங்க இந்த 6 மாதத்துக்குள்ள. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி போயிருக்கும்போது 5000 ரூபா கொடுத்தாங்க. ஆண்டு வாங்கிக்கன்னு சொன்னார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில நேரத்தில் சில நாம் செலுத்துகிற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுதா அங்கீகரிக்கப்படலையா நமக்கு தெரியாது. நாம் செலுத்துகிற காணிக்கைகள் தெய்வ சமூகத்திலே போய் சேர வேண்டாம். அதுக்கு தான் நாம் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விதைக்கிற விதையை குறித்து சொல்கிறார். சில விதைகள் முள்ளுகள் நிறைந்த இடத்துல விழுந்தது, சில விதைகள் பாறைகளை விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் வழி அருகே விழுந்து சொன்னார்ல. இது வெறும் வசனத்துக்கு மட்டும் கிடையாது, நாம் செலுத்துகிற காணிக்கைகளுக்கும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் எதுக்கு வேணாலும் காணிக்கை செலுத்தணும் அப்படி கிடையாது. நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்து பாருங்க, நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. என்ன ஆண்டவர் அப்படி தான் நடத்துகிறாரு. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நான் என்ன செய்வேன்னா
எனக்கு ஆண்டவர் கொடுக்கறதுல தசம பாகம் கரெக்டாக நான் எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்குற எவ்வளோ கொடுத்தாலும் தசம பாகம், மற்றபடி வர்ற ஊழியக்காரங்களுக்கு நான் காணி கொடுக்குறேன்னு அது தனி. ஆனால் தசம பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குறதுல 10ல் 1 அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். எப்போவுமே அது ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொல்கிறோம் அவங்களுக்கு கொடுப்பேன். வயதானவர்களுக்கு திடீர்னு ஆண்டவர் சொல்ல அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார், கொடுப்பேன். அதே போல் தான் இப்பவும் கொடுத்துட்ருக்கேன். கடந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100-102 வயசு உள்ள ஐயாவுக்கு கொடுக்க சொன்னார். தொடர்ந்து சில வருஷங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்படி கொடுக்க சொல்லுவார். அப்போ அன்றைக்கு என்கிட்ட உண்மையிலே பணம் கிடையாது. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். ஆனால் ஆண்டோடைய பாக்ஸில் வந்து 420 ரூபா இருக்குது. சரி 420 ரூபா இருக்குதுல்ல, அதில் ஒரு 300 ரூபா எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு 300 ரூபா எடுத்து அந்த பாஸ்டருக்கு கொடுத்துட்டேன். பிறகு கொடுத்துட்டு நான் இருக்கிறேன். ஒரு வாரம் ஆச்சுங்க, எந்த பணமும் வரல. ரொம்ப கஷ்டம். என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் மெல்ல கேட்குறாரு, என் பாக்ஸில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு கேட்டார். உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன நடத்துகிறேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டார். 120 ரூபான்னு. 300 ரூபா எங்கே போச்சுன்னு கேட்டார். 300 ரூபா அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், நான் கொடுக்க சொன்னேன்னாரு. என்னால் என்ன சொல்ல முடியும்னு தெரில. இல்லைண்ணே, நீ தானே கொடுத்த, உன் பணத்தை கொடு, என்கிட்ட பணம் இல்லை. அப்போ சும்மா இரு சொல்லிட்டாருங்க. உடனே என்ன செய்யறன்னு தெரியல. ஐயோ அவருடைய பணத்தை நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லி உடனே பக்கத்தில் நம்ம பையன் சர்ச்சி பையன் இருந்தான். அவன்கிட்ட சொல்லி, எப்பா நீ எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ஒரு 300 ரூபா வாங்கிட்டு கொண்டு கொடுத்துரு, எப்படியாவது நான் அவனுக்கு பிற தாரன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கி திருப்பி அவருடைய பாக்ஸில் 300 ரூபா போட்டாங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா 4 நாளாக உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை எடுத்து வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு வர முடியல, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போவீங்களான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ நம்ம யாருக்கு செலுத்தணும், யாருக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்ல அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நல்ல நிலத்தை பார்த்து நம்ம விதைக்கணும். நல்ல நிலம் எல்லா இடத்துக்கும் விதைச்சிட்டோம் வச்சுருங்க, பலன் கிடைக்காது. முள்ளுகள் நிறைந்த இடத்துல விழுந்தாலும் சரி, கற்பாறையில் விழுந்தாலும் விழுந்த உடனே வாங்கின உடனே ஒரு ஸ்தோத்திரம் போடு, அது மாதிரி கண்டிடவே மாட்டான். அந்த மாதிரி சில ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரனை பார்த்து கொடுக்காதங்க, ஆண்டவர் உங்களுக்கு யாரை கொடுக்க சொல்கிறாரோ அவங்களுக்கு கொடுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்றேன். சரி பாருங்க, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. நீங்க செலுத்துற சர்வாங்க தகன பலி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நீங்க ஆராதிக்கிறீங்களே, அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்க வேண்டும். அப்படி அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது 20ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்துல, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை. எங்க இருந்து ஒத்தாசை வருது? பரிசுத்த ஸ்தலம், தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒத்தாசை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க செலுத்துற காணிக்கைகள், நீங்க செலுத்துற பலிகள், அது தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சுன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவாருங்க. அதுக்குதான் விதைக்கிறவர்களுக்கு விதையை கொடுக்கிறாரு, புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆலயத்தினாலே கொடுக்க போறார். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில ஆலயத்தை குறித்து சில காரியங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம்ப்பா. ஆலயத்தின் நிமித்தமாக நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தமாக அருமையானவர்களே, இவளெல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க சரியானபடி ஆலயத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இல்லைங்க பாஸ்டர் இப்பெல்லாம் பேசிட்டாருங்க, இல்ல அந்த ஊழியக்காரர் பேசிட்டாருங்க, இல்ல அந்த விசுவாசி பேசிட்டாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டேன், இப்படியெல்லாம் சில எண்ணத்துல இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் பாஸ்டரை பார்த்து நான் ஆலயத்துக்கு போகல, அல்லது என் சண்டைக்காரங்க வர்றான் ஆனால் ஆலயத்துக்கு போகாம இருக்கிறேன், பார்க்காதங்க. நீங்க யார் ஆராதிக்க போறீங்க தெரியுமா? யாரை காண போறீங்க? யார் ஆராதிக்க போறீங்க? தேவனை ஆராதிக்க போறீங்க. உங்க பாஸ்டரை குறித்து நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க. அவங்க உங்களுக்காக திறப்பில நிற்கிறவர்கள், திறப்பில நின்று உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை சில விஷயம் நீங்க செய்கிறது உங்க பாஸ்டருடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்குமே, ஆனா நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் தானே அப்படி பேசினாரு, இருக்கட்டும், உங்க அப்பா தானே, ஆவிக்குரிய தகப்பன் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக எந்தெந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாங்க,
எந்த ராத்திரி நேரத்தில் கூப்பிட்டாலும் ஜெபம் பண்ணாங்கல்ல, எப்படியெல்லாம் அவங்களுக்காக பிரயாசப்பட்டாங்க. அந்த ஊழியக்காரர்களை மறந்து ஆலயத்துக்கு போகாம இருக்கிறீங்களா? யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க போகிறது ஆலயத்திற்கு. உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு அல்ல, துக்கத்தோடு உங்களை நடத்துறவங்க துக்கத்தோடு நடத்துறாங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அவங்க துக்கப்படாதபடிக்கு நீங்க நடந்து கொள்ளுங்க. அவங்க இப்படி அநியாயம் பண்றாங்க, அவங்க இப்படி, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதெல்லாம் நீங்க பார்க்காதங்க, அவர் பார்க்கிறார். நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவரை பாருங்க. உங்களை நடத்துறதுக்காக ஒரு ஊழியக்காரனை தேவன் நியமிச்சிருக்கிறார். ஆனா நீங்க ஆலயத்துக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் எதுக்கு ஆலயத்துக்கு போகல? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் ஒழுங்கு ஆலயத்துக்கு போவேன். ஆண்டவரே, ஆலயத்திலிருந்து கிடைக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன், ஆலயத்திலிருந்து வருகிற நன்மை பெற்றுக்கொள்வேன். அப்படியே நான் ஆலயத்துக்கு போனா கூட என்னையே திட்டி திட்டி பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் வருகிற வார்த்தை உங்களை திருத்துறதற்கு, உங்களை சரிப்படுத்துறதுக்கு நினைங்க. நினைச்சு ஆலயத்துக்கு ஒழுங்கா போங்க. ஆலயத்திலிருந்து வருகிற நன்மை சில வாரங்களா உங்கள் குடும்பத்துக்கு வராம இருக்கிறது, சில மாதங்களா நீங்க ஆலயத்துக்கு போகாம இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க ஆலயத்துக்கு போங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நீ யாரையும் பார்க்க மாட்டேன், உங்களை பார்த்து உங்களை தேடி ஆலயத்துக்கு வர்றேன்ப்பா, நீங்க எங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பரலோகத்தின் தேவனை, இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பதாக இருந்து ஆண்டவரே ஆலயத்தின் நன்மையினாலே இந்த பிள்ளைகளை திருப்தியாக்க முடியாக செபிக்கிறேன். 2 ஆசீர்வாதம், ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட உடைய பிள்ளைகள் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம். வார்த்தையை தவறாமல் கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் தொலைக்காட்சியிலையும் அந்த வேத வாசனத்தை கேட்டு ஆவிக்குரிய வளர கர்த்தர் உதவி செய்ய மாட்டேன். யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடியாக ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.